மேம் என்ன மெர்லின் இதோட நிறுத்திட்டீங்க மேம் பாரதியார் ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லவே இல்லை மேம் நீங்க. இந்த மலர் சொல்லிடலாமா? நம்ம மெர்லின் சொன்ன மாதிரி போன வீடியோல நார்மல் வெயின்ஸ் அதுக்குள்ள இருக்கிற வேல்வ்ஸ் பத்தி பேசியிருந்தேன். இந்த வேல்வ்ஸ் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதோட நான் வந்து நிறுத்தியிருந்தேன். ஸோ இப்போ எப்போ வந்து இந்த வேல்வ்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னா, நம்ம ரத்த குழாய்க்குள்ள போற ரத்தம் வந்து கட்டியானாலோ, ஏதாச்சும் நமக்கு அடிபட்டாலோ, இல்லை வந்து நமக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன்னால வர வீக்கத்தினால வேல் ஃபங்க்ஷன் ஆகாம போகும். வேல் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, கீழே இருக்க ரத்தம் மேலே போயிடும். இப்போ மேலே இருக்க ரத்தம் வரும்போது இந்த வேல்வ் க்ளோஸ் ஆகணும் இல்லையா? இது க்ளோஸ் ஆகாது. இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கீழே காலில் வந்து அந்த ரத்தம் வந்து தேங்கி நிற்கும். ஸோ இந்த ரத்தம் தேங்கி நிற்கிற ரத்தத்தை வந்து அகாமடேட் பண்ணுறதுக்காக இந்த வெயின்ஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இது என்ன ஆகும்னா சுருட்டிக்கும். சுருட்டிட்டு கீழே கால், தொடையில எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக இந்த ரத்த குழாய் வந்து இப்படி சுருட்டிட்டு இருக்கும். நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, வந்து எனக்கு காலில் நரம்பு சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாளடைவில் என்ன ஆகும்னா, தோல்ல வந்து மாற்றம் வரும், கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் அரிப்பு வரும், அதுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து ஆறா புண்ணு வரும். ஸோ இந்த இடத்துல டாப்லர் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த நரம்பு சுற்றிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து டாப்லர் ஸ்கேன் மூலமா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வேல்வ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு இல்லையா? எந்த இடத்துல வேல்வ் பழுதடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு மேலே இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், கீழே இருக்க டீப் வெயின்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற வெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது பழுதடைந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த வெயின்ஸையும் நம்ம வந்து ஸ்கேன் மூலமா பார்ப்போம். ஸ்கேன் மூலமா பார்த்து இதை ரிப்போர்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்க டாக்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வேரிகோஸ் வெயின்ஸ். அண்ட் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து நம்ம டாப்லரை வந்து எதுக்காக பண்றோன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.